எபிசோட் 28ல பார்த்தீங்கன்னா வந்து, வெற்றியோட அம்மா வந்து கால் பண்றாங்க. அவங்க வந்து சென்னைக்கு வந்துகிட்டு இருக்காங்களாமா அவங்க தங்கச்சியோட. ஏன்னா தங்கச்சிக்கு ஏதோ ஒரு காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக. என்னடா லாஸ்ட் மினிட்ல சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ எங்கடா ஸ்டே பண்ண வைக்கிறதுன்னு, இவரு போய் வேணி கிட்ட கேட்கிறாரு. இந்த மாரி ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ண முடியுமா? அப்படின்ட்டு. ஆனா ஹாஸ்டல்ல இந்த மாரி 2 நாள் 3 நாளைக்குலாம் அலோவ் பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிறப்போ தான் நம்ம ஐஷு, சரி பரவால்ல எங்க வீட்ல ஸ்டே பண்ணிக்கிட்டும் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்க அப்பாக்கு தெரிஞ்சா விஷத்தையே வச்சுருவாருங்க சாப்பாட்டுல அப்படிங்கிற மாரி நம்ம வெற்றி சொல்றப்போ, அவர் வந்து ஊருக்கு போறாரு, பெங்களூருக்கு போறாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவர் வரத்துக்கு ஒரு 2 டேஸ் ஆகும். ஸோ நீங்க வந்து தாராளமா இங்க ஸ்டே பண்ண வை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கேத்த மாரி இவருமே ஃபேமிலி அங்க கூட்டிட்டு போறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து ஐஷு வந்து அவங்கள ட்ரீட் பண்ற விதம், பிளஸ் அவங்க அம்மா வந்து பேசுறதெல்லாம் கேட்டு இவங்களுக்கு இவங்க அம்மா ஞாபகம் வருது. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஐஷு எப்படி அவங்க ஃபேமிலியோட அழகா கனெக்ட் ஆனாங்க அப்படிங்கிறது. அண்ட் அத தாண்டி பார்த்தீங்கன்னா, அவங்க சிஸ்டர் வந்து நம்ம வெற்றியோட சின்ன வயசு ஃபோட்டோஸ்லாம் காட்டி இவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த ஃபோட்டோஸ்லாம் அவங்க அப்பா ஃபோட்டோவையும் ஒரு வேளை இவங்க பார்த்துருக்கலாம் ஐஷு. ஸோ தட் லேட்டர் ஆன் வந்து நெடுமாறன் கூட அவங்க அப்பா இருக்கிற ஃபோட்டோவே எதையோ பார்த்தாங்கன்னா இவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம நெடுமாறன் வந்து ரகுபதியோட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்பதான் ராஜன் கால் பண்ணி இந்த மாதிரி குமரேசனோட ஒய்ஃப்ட்ட நான் பேசினேன். குமரேசன் எப்போ இறந்துட்டாராமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அண்ட் இந்த சைடு ரகுபதி பார்த்தீங்கன்னா இருமிக்கிட்டே அவருக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம போயிருது. அதனால அவங்க போற பிளானை கேன்சல் பண்ணிட்டு ரிட்டர்ன் வராங்க. பட் இந்த இடத்துல குமரேசன் செத்துட்டான் அப்படிங்கிற விஷயம் வந்து நெடுமாறனுக்கு தெரிஞ்சு அவரு செம்ம ஹாப்பி ஆயிடுறாரு. அண்ட் வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியா போறாரு. ஸோ அங்க 2 பேரை பார்த்துட்டு யார் இவங்க அப்படின்னு கேட்டா, இல்ல இது என் ஃப்ரெண்டோட தங்கச்சி எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஸோ நம்ம நெடுமாறன் ஆல்ரெடி செம்ம ஹாப்பியா இருக்கிறதுனால அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டிக்கிட்டு, நீங்க இங்க இருங்க கெஸ்ட்டை நல்லா பார்த்துக்கோ, நீங்க ஹாப்பியா இருங்க, இது உங்க வீடு அப்படி இப்படின்லாம் பேசுறாரு. பட் இப்பதான் வந்து ட்விஸ்டே என்னன்னா, அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ நீங்க தான் சமைச்சீங்களா அப்படின்லாம் டாக் போறப்போ, ஆமாங்க எங்க அப்பாவே வந்து சமையல்காரர் தான், உங்கள மாதிரி ஷெஃப் கிடையாது. ஸோ அவர்கிட்ட இருந்து தான் இதெல்லாம் நாங்க லேர்ன் பண்ணோம் அப்படின்னோட, நீங்க எந்த ஊரு உங்க அப்பா பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் போகுது. ஆனா அதுல தான் சிதம்பரம் அப்படிங்கிற பேரை கேட்டு சாப்பிட்றத பாதியிலே நிறுத்திட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம திருட்டு மொழி முழிச்சிட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாரு. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா வந்துட்டாருன்னு தெரிஞ்சோன்னே நான் இங்க இருந்து கிளம்பிடுறேம்மா அப்படிங்கிற மாதிரி ஐஷுட்ட சொல்றப்போ, இல்ல இல்ல நீங்க இருங்க, நான் இது வந்து வெற்றிக்காக சொல்ல, நான் எனக்காக சொல்றேன். நான் இந்த மாதிரி சிரிச்சே வந்து ரொம்ப நாள் ஆகுது, எனக்கு நீங்க இங்க இருக்கிறப்போ எனக்கு எங்க அம்மா கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. ஸோ எனக்காக நீங்க இருங்க அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி அங்க ஸ்டே பண்ண வச்சிடுறாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இவங்கெல்லாம் வந்து ஹாப்பியா சிரிச்சுட்டு இருக்காங்க. நெடுமாறன் வெளியே செம்ம கடுப்புல உட்காந்துருக்கிறாரு. உள்ள அந்த சிரிக்கிற சத்தத்தெல்லாம் கேட்டு அவருக்கு வந்து இன்னும் பயங்கரமா வந்து காண்டாவுது. ஸோ என்னதான் வந்து அவர் இந்த சிதம்பரம்ன்றத வந்து இழுத்து மூடணும்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு வகையில அவரை சுத்தி சுத்தி அது வந்துகிட்டே இருக்கு. அது எந்த அளவு அவரை ப்ரெஷர் பண்ணுது அப்படிங்கிறது சூப்பரா காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோட்ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ நீங்க இந்த 4 எபிசோட் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு இந்த வெப் சீரிஸ் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.